ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் ஹப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லேயர்டு ஸ்லீவ் இல்லை அம்பர்லா ஸ்லீவ் அந்த மாதிரி சொல்லலாம். யோக் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஷோல்டர் அட்டாச் பண்ணி ஃபுல் ஆமோட மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். வித்து சீமோட 18 இன்ச் ஆம் இருக்குது. அதோட ஆஃப் வந்து 9 இன்ச்சு. இப்போ கிளாத்தை நான் 4ஆக மடித்து வச்சுருக்கேன். கார்னர்லேருந்து ஒரு 5 இன்ச் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஓவராலாக 5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணும்போது எனக்கு 8.5 இன்ச்சஸ் வருது. நமக்கு 9 இன்ச்சஸ் வரணும் ஒரு சைடு ஆமுக்கு. 8.5 இன்ச்சஸே ஓகே, ஏன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு சீம் கொடுக்கணும் இல்லையா. ஒரு ½ இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணும்போது எனக்கு 9 இன்ச்சஸ் வருது. ஸோ ஒரு ஆமுக்கு 18 இன்ச்சஸ். இது டபுள் ஃபோல்டில் இருக்குது ஒரு ஸ்லீவுக்கு. ஸோ 2 ஸ்லீவுக்கு 4 ஃபோல்டில் இருக்குது. ஃபஸ்ட் லேயர் ஸ்லீவ் லென்த்து 2 இன்ச்சஸ்ஸு ஓவராலாக மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி எடுத்த மெஷர்மெண்ட்டோட வித்துலேயும் ஹைட்லேயும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 4 ஃபோல்டு இருக்குது. இந்த கிளாத்து மேலே ஃபஸ்ட் லேயர் ஸ்லீவை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு ஓவராலாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லேயர்டு ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளூயி ஃபேப்ரிக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும். ஆர்கன்ஸ் ஃபேப்ரிக்கு, ஜார்ஜெட்டு, சம்டைம்ஸ் நெட் ஃபேப்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி டைப் ஸ்லீவுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஃப்ளோயி ஃபேப்ரிக்குங்கிறதுனால கட் பண்ணும்போதே நான் பின் பண்ணி கட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ தேர்டு லேயர் கட் பண்ண போகிறோம். சேம் மெத்தட் 4 ஃபோல்டு மடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஏற்கனவே கட் பண்ணி வச்சா 2 லேயர் ஸ்லீவை அது மேலே போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். லேயர்டு ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷார்ட் ஸ்லீவாக போட்டிங்கன்னா தான் இந்த டைப் ஆஃப் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ மேக்ஸிமமாக வந்து நான் 6 இன்ச்சு தான் என்னோடய ஸ்லீவ் லென்த்தே எடுத்திருக்கேன். இப்போ ஃபோல்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் 2 ஸ்லீவுக்கு சேர்ந்த மாதிரி தான் கட் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபோல்டிங் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்டு லேயர் 3 லேயரையுமே ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவுக்கு 3 லேயரையுமே அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் டைப்பில் கட் பண்ணுற எந்த ஃபேப்ரிக்கையுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ரோல்டு ஹெம் ஃபுட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஒரு வேவினஸ் கொடுக்கும், அதுவும் லுக்கை ஹைலைட் பண்ணும். நான் இங்கே ரோல்டு ஹெம் ஃபுட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ராங் சைடாக டேர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு தேர்டு லேயருக்கு ரோல்டு ஹெம் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணுவேன். இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ரோல்டு ஹெம் பண்ணினதுக்கப்புறமா இந்த லேயர்டு ஸ்லீவை பாருங்கள், நல்ல வேவினஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பவுன்ஸியாகவும் தெரியும். ஸோ 2 ஸ்லீவும் நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவை யோக்கு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ரைட் ஆன் ரைட்டு வச்சு இந்த ஸ்லீவை அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூனிக்கான ட்ரெண்டியான டிசைன்ஸோட டீட்டெயில்டு டுட்டோரியல் உங்களுக்கு வேணும்னா பி ஸ்கொயர் ஃபேஷன் ஹப் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேயர்டு இல்லை அம்பர்லா ஸ்லீவோட ஃபைனல் அவுட்ஃபிட் இது தான். இந்த ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டிசைனிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.